ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை காயப்படுத்துகிறது. என்னுடைய தங்கத்திற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இப்பொழுதும் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை ஆகிய நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு நீயே கஷ்டத்தை கொடுத்து கொள்கிறாய். எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு எந்த விஷயமுமே நடக்காது என்று நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்தும் பொழுது உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் இந்த சாய் அப்பாவுக்கு வலிக்காதா? என்னுடைய பிள்ளை நன்றாக இருந்தால் தானே நான் நன்றாக இருக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ எந்த அளவுக்கு காயப்படுகிறாய் என்பது தெரியாமல் இருக்கிறதா? என்னிடம் நீ சொல்ல வேண்டுமா? நீ முதலில் அழுவதை நிறுத்து. உன்னுடைய அழுகைகள் அனைத்துமே செய்தான் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து கஷ்டங்களுக்கு தான் அனுப்புமே தவிர இன்பமான ஒரு விஷயத்திற்கு அனுப்பாது. புரிகிறதா? கஷ்டம் என்பது வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆனால் இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஆனால் எனக்கு மட்டும் தெரியும், என்னுடைய பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் உன்னால் தாங்க முடியும் அளவுக்குத்தான் கொடுத்திருப்பேன். உன்னால் தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுத்ததே இல்லை. எல்லாவற்றையும் தாங்கி உன்னால் மீண்டு வர முடியும், எல்லாமே உன்னால் சரி செய்ய முடியும் என்றுதான் நான் எப்பொழுதுமே நினைப்பேன். இப்பொழுதும் நான் அதை தான் நினைக்கிறேன். உன்னால் இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து கூடிய சீக்கிரமாகவே மீண்டு வர முடியும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த வேண்டும், உன்னை எல்லா விஷயத்திலேயும் ஒரு குறை சொல்லிக் கொண்டு உன்னை எப்ப பார்த்தாலும் அழ வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் முன் உதாரணமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வருவேன். உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் எல்லோருக்கும் முன் உதாரணமாக இருக்கும். அதாவது அடிமட்டத்தில் இருந்தாய், திடீரென்று நீ மேலே ஏறுவாய். அப்பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவள் முன்னேறிட்டா, இவளே வாழ்க்கையில் எல்லாம் செஞ்சிட்டாளே என்று ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா? உன்னை தூற்றி பேசினவர்கள் அடுத்தது உன்னை எப்ப பார்த்தாலும் நல்ல விதமாக பேசுவார்கள் அல்லவா? தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் முடித்து வைக்க போகிறேன். பாதி விஷயங்களை முடித்து வைத்து விட்டேன். கூடிய சீக்கிரமாகவே எல்லா விஷயத்தையும் முடித்து வைப்பேன். நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதை விட நான் அதிகமாகவே ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்கணும், நல்லா இருக்கணும் என் பிள்ளைன்னு ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். தேடும் ஒவ்வொன்றும் கிடைத்திட என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முயற்சியிலும் வளர்ந்திட எல்லாமே ஐஸ்வர்யங்களும் என்னுடைய பிள்ளைக்கு கொட்டி கிடக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து நிறைய பேர் தேவையில்லாத விமர்சனம் செய்தார்கள். உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விமர்சனம் யார் ஒருவன் செய்கிறானோ அவன் வேலை இல்லாதவன், குடும்பத்தின் மீது நாட்டம் இல்லாதவன், அவனுடைய வாழ்க்கையின் மீதே அவனுக்கு நாட்டம் இல்லாமல், அவனுடைய வாழ்க்கையில் என்ன தவறு நடக்கிறது என்று தெரியாமல் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பவன் தான் மற்றவனுடைய வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் செய்வான். அதுவே தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏது பிரச்சனை இருக்கிறது, அதை சரி செய்வோம், அதை மாற்றுவோம் என்று நினைப்பவன், தன்னுடைய வாழ்க்கையின் மீது கவனம் இருப்பவன் கண்டிப்பாக அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் செய்யவே மாட்டான். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் பார்த்து விமர்சனம் செய்கிறான் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும், இவனெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை கூட எந்த விஷயத்திலேயும் நல்ல காரியத்தை செய்யாதவன். இவன் விமர்சனம் செய்வதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று நினைக்க வேண்டும். இது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எவன் ஒருவன் விமர்சனம் செய்கிறானோ அவனை நிச்சயமாக நீ மனதால் கூட ஏற்றுக்கொள்ளாதே. எல்லா நேரத்திலேயும்
அவன் உன்னை விமர்சனம் செய்து கொண்டுதான் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு வேலை கிடையாது. அவனுக்கு மற்றவனுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கேதான் அவன் வேலை. அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உருப்படியாக ஒரு விஷயத்தை செய்திருக்க மாட்டான். அப்படி என்று நான் உனக்கு சொன்னாலும் அதையெல்லாம் உன்னுடைய மனம் ஏற்கிறதா? அவன் என்ன இதை சொல்லிவிட்டான், இவன் என்ன இதை சொல்லிவிட்டான், என்னதான் நான் செய்ய போகிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று கவலைப்படுகிறார். விமர்சனம் செய்பவனை நினைத்து நீ அழுது கொண்டே இருந்தால் காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான். நீ வளர்ந்தாலும் அவன் விமர்சனம் செய்வான், நீ தாழ்ந்தாலும் விமர்சனம் செய்வான். மற்றவர்களுக்கே உதவி செய்யும் அளவுக்கு நீ வளர்ந்து விட்டால் கூட அவன் ஒருவன் விமர்சனம் செய்பவன் விமர்சனம் செய்து கொண்டேதான் இருப்பான். அதனால் மற்றவர்களை பற்றி எல்லாம் துளி கூட யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு கால நேரத்திலேயும் உனக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே நடக்கும். பொறுமையோடு இருங்கள். வயதாகுகிறதே, என்ன செய்வது, நான் இதற்கு மேலா ஜெயிக்க போகிறேன் என்பதெல்லாம் நினைக்காதீர்கள். வயதும் எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லை. உன்னுடைய திறமைகளை நீ எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் காட்டலாம். அதற்கு நேரம், காலம், வயது எதுவுமே சம்பந்தம் இல்லை. மற்றவர்கள் வேண்டுமானால் நீ என்ன சிறு வயதிலேயே சாதிக்கவில்லை, இப்பொழுதுதான் சாதிக்க போகிறான் என்றெல்லாம் சொல்வார்கள். அவனுக்கு நேரம் வரும் பொழுது அவன் சாதிப்பான். அது போல மற்றவன் நீ என்ன செய்தாய், எதற்காக இவ்வளவு ஆடம்பரமான விஷயத்தை பற்றி எல்லாம் யோசிக்கிறாய் என்று சிலர் சொன்னால் அதையெல்லாம் பற்றி நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையின் எப்பப்போ என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ திருப்தியாக இருப்பாய் என்பது அவனை விட உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும், என்ன விஷயம் வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா என்ன? மற்றவர்களை விட உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்குத்தான் தெரியும். என்னுடைய இன்பமான பிள்ளையே, யோசித்துப்பார். அழகான ஒரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. நீ துவண்டு போய் நிற்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். புரிகிறதா? என்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயுடைய வேலை. நீ இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறாயா? எது நீ கேட்கிறாயோ அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு கிடைக்கும். ஆனால் உடனே கிடைக்கிறதா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கிறதா என்பது பேச்சில்லை. ஆனால் உனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக எல்லாமே கிடைத்து இருக்கிறது தான். அதே போல இப்பொழுது நீ நினைத்து கொண்டு இருக்கும் எது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறாயோ அது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை மட்டும் தீர்மானமாக வைத்துக்கொள். நான் உனக்கு பொய்யான வாக்குகளை கொடுத்துவிட்டு உன்னை ஏமாற்றி விடுவேனோ என்று நினைக்காது. ஏமாற்றும் அளவுக்கு நான் ஒன்னும் கல் நெஞ்ச படைத்தவன் அல்ல. நான் இலகிய மனம் கொண்டவன். என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைகள் யாரிடமுமே ஏமாறக்கூடாது என்று நினைக்கும் நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளை நான் ஏமாற்றுவேன்? இனி ஏமாற்றம் கிடையாது. எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கிறதோ அதே போலவே எல்லாம் நல்லதாக நடக்கும். காலம் முழுவதும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நீ எப்படி எல்லாம் உழைக்கிறாயோ அதே போல நானும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உனக்காகவும் உழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றங்களாகவும் நல்ல நல்ல விஷயங்களாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதையுமே சாதாரணமாக என்னை நினைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் யார் உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களுடைய வீட்டுக்கே போய் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நீ யார், நீ யாருடைய பிள்ளை என்று புரிய வைக்கும் அளவுக்கு எனக்கு தைரியமும் இருக்கிறது. அதே மாதிரி தண்டனை கொடுக்கவும் எனக்கு தெரியும். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாமே நல்லதுக்குத்தான். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது, உங்களுடைய மன உளைச்சல்கள் ஆகுகிறது என்றால் இதுவும் ஒரு கர்ம வினை. முடித்து விடுங்கள்.
எல்லாம் நல்லதே நடக்கும். சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் கடந்து போக பழகுங்கள். எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். எத்தனை நாள் தான் உன்னை பேசுவார்கள், எத்தனை நாள் தான் உன்னை திட்டுவார்கள். நீ எந்த தவறையுமே எனக்கு தெரிந்த வரைக்கும் செய்யவில்லை. ஆனால் அது மனிதர்கள் கண்ணால் பார்க்கும் பொழுது நீ செய்யும் சில விஷயங்கள் தவறு என்று தோன்றலாம். ஆனால் விதி செய்யும் போன போக்கில் தான் நீ ஒவ்வொன்றையும் கடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாமே நல்லதுக்கே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சுவாரஸ்யமாக அமைத்து தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்.